இந்த ராஜா கேம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. விளையாண்டுருக்கீங்களா? விளையாடுங்க, சூப்பர் கேம். நல்ல இன்கம் இருக்கு. அது விளையாடுறவங்கலாம் பைக்கு, காரு, ஃப்ளைட்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இன்கம் இருக்கு. அப்படி சொல்றவன எதை கொண்டு வேணாலும் அடிக்கலாம். நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சருக்கு தான் இது நான் சொல்றேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் நிறைய வீடியோ வருது, நிறைய பண்றீங்க. அதுல வர இன்கமே போதுமானது. ஏதோ காசு வருதுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் எதை வேணாலும் தண்ணி இல்லன்ட்டு இல்ல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்றதில்ல, விளையாடுறதில்ல, ஓரளவுக்கு கண்ட்ரோலா தான் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்க உங்க வீடியோ பாக்குறாங்க, இந்த மாதிரி கேம் விளையாடுறேன்ட்டு. உழைக்காம வர எந்த காசும் உருப்படியே ஆகாது. அது வரவும் வராது. நீங்க 100% இது பாக்குற தம்பிகளுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி யாராவது இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறாங்க, அது இதுன்னு தேடி மாமன் மச்சான் என்னைக்கா ஒரு நாள் பங்காளின்னு ஒரு நாள் பார்த்துட்டு உட்காந்து சீட் விளையாடானுங்க, பிடிச்சிக்குவாங்க. கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க ஆன்லைன்ல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இந்த கேம் விளையாடு, அந்த கேம் விளையாடுன்னு சூதாட்டத்தை ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். நீங்க மாம்பழை மச்சானுக்கு நடுவில் பண்ண முடியாது. என்ன கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சட்டத்தெல்லாம் மாத்துங்க. ரெண்டாவது, ப்ரொமோஷனே பண்ணாதீங்க அந்த மாதிரி கேம்ஸுக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சைக்கிள் கூட வாங்க முடிய மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல. அப்படி இருக்கும்போது ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன்ட்டையும் கொண்டு போய் இந்த மாதிரி கேம் விளையாடி இதுல ஈஸியா பணம் வரும். 2 நாள் வரும். அந்த மோகத்துல மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உழைக்கிறதையும் விட்டுருவாங்க. பின்ன உருப்படியும் ஆக முடியாது. யார் சூதாடி ஜெயிச்சிருக்கா இன்னைக்கு சம்பாரிச்சு நல்லா இருந்திருக்கா நம்ம பார்த்ததுல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகாதீங்க. இன்ஃப்ளூயன்சர் எதுவும் கண்டிப்பா அதை கவனிங்க. இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.